வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அரட்டையரங்கத்தை உங்களை வரவேற்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது இந்த மார்ச் மாதத்தில் நான் வாசித்த புத்தகங்கள் தான். ஒரு 5 புத்தகங்கள், ஒவ்வொன்றும் ஒரு வித்தியாசமான ரகம் அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எல்லாமே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த 5 புத்தகங்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்றைய தினத்தில் அனைவருக்கும் இனிய ரம்ஜான் திருநாள் வாழ்த்துக்கள். கிட்டத்தட்ட ரம்ஜான் முடிஞ்சிருச்சு, எங்கள் வீட்டுக்கெல்லாம் பிரியாணி வந்தாச்சு, சாப்பிட்டு முடிச்சாச்சு. இருந்தாலும் பரவாயில்லை, சொல்லியாச்சு. இன்றைக்கி ரம்ஜான் திருநாள் வாழ்த்துக்கள் அனைவருக்கும். உங்களுக்கும் நேரம் பிரியாணி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த புத்தகங்களை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த மார்ச் மாதத்தில் புத்தக திருவிழா பயணங்கள் மற்றும் நிறைய புத்தகங்களை குறித்த சில முக்கியமான விஷயங்கள்லாம் சொல்லணும். ஏன்னா இந்த ராம்நாடு கடலூர் அடுத்தடுத்த நாள்களில் பயணம் செஞ்சோம், ரொம்ப அருமையாக இருந்துச்சு. வழக்கமாக இந்த மாதிரி தொடர் பயணங்கள், நீண்ட தூர பயணங்கள் போகும்போது ரொம்ப டயர்டாயிருவேன். போதும், ஏன் அதை பண்ணிக்கிட்டு இருக்கோம், நிப்பாட்டிடுவோமா அப்படின்ற அளவுக்குலாம் போவேன். பட் இந்த முறை அந்த கடலூர் புத்தகத்தோட இன்னும் எனக்கு மனசுக்குள்ள ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. ஏன்னா அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான மகிழ்ச்சியான அனுபவமாக இருந்துச்சு. நான் வீட்டுக்கு வந்தோன்னு நினச்சேன், கடலூர் புத்தக திருவிழா பயணம் குறித்து மட்டும் ஒரு வீடியோ போடுவோமா அந்த பயணத்தை பற்றி. ஏன்னா பயண கட்டுரை தெரியும், பயண கதையாக சொல்லுவோமா அப்படிலாம் யோசித்தேன். சரி, அதை யார் கேட்பா, பயண கட்டுரையாவது மக்கள் படிப்பாங்க, பயண கதை எப்படி சொல்கிறது அப்படின்னு சொல்லி விட்டு இன்னொன்று நேரமும் இல்லை. ஏன்னா அந்த சேந்தியா தோப்பு தாண்டி அப்படி கடலூர் போகிற வழி போய் அப்படி பஸ்ஸில் போய்கிட்டே இருக்கோம். பார்க்குறோம் ஒரு ஆர்ச் ஒன்று, மருதூர் செல்லும் வழின்னு, அதுக்கு பக்கத்தில் ஒரு சின்ன கால்வாய், ஒரு 4-5 பேர் குளிச்சுக்கிட்டு இருக்காங்க. எவ்வளோ பிரமாதமாக இருக்கும். ஏன்னா அந்த டெல்டாக்குள்ளே பயணம் செய்கிறதுனாலே அற்புதமாக இருக்கும். ஒரு காலேஜ் படிக்கும்போது அங்கேருந்து வருவேன், சென்னையிலேருந்து வரும்போது ரேராக தான் அந்த உழவன் எக்ஸ்பிரஸ் பிடிக்கிறது. எல்லா நேரம்லாம் அதை பிடிக்க முடியாது, ஏன்னா அது சுற்றி போகிற வண்டி என்னையை பொறுத்த வரையும். பட் அந்த உழவனில் வரும்போது அப்படி இந்த வயலுக்கு நடுவில் ட்ரெயின் வரும் பாருங்க, அது உண்மையிலே தனி வீடியோ போட்டிருக்கணும். எனக்கு நேரம்லாம் அதனால் போடல. ஒவ்வொரு சின்ன சின்ன நிகழ்வும் எனக்கு அந்த கடலூர் ராம்நாடு இந்த பயணத்தில் இன்னமும் அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. பிற்காலத்தில் புத்தகமாக எழுதலாம், அல்லது முடிஞ்சா இன்னொரு டைம் வீடியோ போகிறேன். அவ்வளோ ஒரு அழகான நினைவுகள் இந்த மாதத்தில். அதே மாதிரி நான் சொல்லி இந்த நண்பர் பழைய புத்தகங்கள் கொடுக்குறாருன்னு, ஸோ அந்த புத்தகங்கள் வாங்கிட்டு வந்தது. இந்த மாதம் முழுதும் அவருக்காக நிறையா பேர்கிட்ட பேசி இருந்தாங்க, இவ்வளோ புத்தகங்கள் இருக்குது வைக்குது. ஏன்னா 200 புத்தகங்கள் ஆரம்பித்தோம், கிட்டத்தட்ட 100 புத்தகங்கள் விற்று தள்ளிடுச்சு. இன்னும் ஒரு 100 புத்தகங்கள் இருக்குது, தேவைப்படுறோம், கான்டாக்ட் பண்ணுங்கள். ஏன் இதை போய் சொன்னால் இந்த மாதத்தில் நான் வாசிக்கிற வேகமே குறைஞ்சிருச்சு. 15 நாள் நல்லா வாசித்தேன். அப்புறம் அந்த நண்பர்களுக்காக இந்த புத்தகங்கள் இருக்குது, இதை வாங்கிக்கிறீங்களான்னு பேச ஆரம்பிச்ச பிறகு ஒவ்வொரு நாள் சாயந்தரம் ஒவ்வொருத்தரும் புது லிஸ்ட்டு கொடுப்பாங்க. அந்த லிஸ்ட்டு அவருக்கு அனுப்பி அவர்கிட்ட ரேட்டு கேட்குறது, அப்புறம் இவங்கள்ட்ட சொல்கிறது, இப்படியே எனக்கு ஒரு 15 நாள் ஓடிடுச்சு. இடையில ஒரு நண்பர் மொத்தமாக வாங்கிக்கிறேன்லாம் சொன்னார். நானே சொன்னேன், மொத்தமாக வாங்கிக்கிறேங்கிறாரு, கொடுத்துருங்க, எனக்கு வேலையாவது குறையும் அப்படின்னு. இருந்தாலும் ஆரம்பத்துலேருந்தே எங்களுக்கு ஒரு என்ன விருப்பம்னா, இந்த மாதிரி பிரித்து கொடுக்கணும். ஒருத்தருக்கு 5லேருந்து 10 புத்தகம் அந்த ரேஞ்சில் கொடுத்தாலும் நிறைய பேருக்கு போய் புத்தகங்கள் சேரும். ஏன்னா மொத்தமாக வாங்குறவங்களுக்கு நிறையா கிடைக்கும். இந்த மாதிரி சிறு சேமிப்பு மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறாங்கல்ல, அவங்களுக்கு புத்தகம் போகணும். ஏன்னா நம்மள்ட்ட இப்போ நேரம் பல பேருக்கு பார்சல் வந்திருக்கும். அவங்களாம் கொஞ்சம் கமெண்ட் செக்ஷனில் எப்படி இருந்துச்சு புக் குவாலிட்டி, உங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருந்துச்சா அப்படிங்கிறதெல்லாம் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு முழு திருப்தின்னு நான் என்னுடைய பார்சலை காமிக்கலை, உண்மையில நேரம் இல்லை, அதுதான் பிரச்சனை. ஏன்னா நான் கட்டப்பையாக புக் வாங்கிட்டு வருவேன். இந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்து கட்டப்பையெல்லாம் கிடையாது. இந்த எலக்ட்ரிஷியன் ஜாமான்லாம் போட்டு ஒரு பெரிய கனமான பை இருக்குது பார்த்தீங்களா, அப்படிப்பட்ட பை 2 தூக்கிட்டு வந்தேன். ஏன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு மேலே நான் லிஸ்ட்டு பட்ஜெட்டே நம்ம தான் பார்க்கணும். அவ்வளோ வாங்கிட்டு வந்தேன். அவ்வளோ ஃப்ரெஷ்ஷான புத்தகங்கள். இப்போ 200 தொடங்கி ஒரு 100 புத்தகங்கள்ட்ட வந்துருச்சு. அவ்வளோ விற்று தள்ளியாச்சு, நிறைய பேர் வாங்கியிருக்கீங்க. இன்னொரு பார்சல் இப்போ வந்துக்கிட்டு இருக்குது, அதை அனுப்பி வைக்கிறேன். ஸோ வேணுங்கிறவங்க என்ன கான்டாக்ட் பண்ணுங்கள். இருக்குது ஏன் இதை மெனக்கட்டு செஞ்சேன் அப்படின்னு பார்த்தோன்னா, அவர் நம்ம நண்பர் அவருடைய ஃப்ரெண்டு வீட்டுக்கு போய் காமிச்சார் அவர் எப்படி புக்கு வச்சுருக்காருங்கிறத. அவ்வளோ எனக்கு ஒரு மாதிரி சங்கடமாக போச்சுன்னே சொல்லலாம். பீரோக்குள்ளே வச்சுருக்காரு, கீழே கபோர்டில் வச்சுருக்காரு, புக்குக்குன்னே ஒரு பாக்ஸு. நல்லா இது என்னங்க டப்பா அப்படின்னு கேட்டேன். ஏன்னா வீடியோ காலில் என்கிட்ட காமிக்கிறாரு, இது 200 ரூபான்னு வித்துச்சு இந்த பாக்ஸு, அதில் வாங்கி புக்கை வச்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு. நானாவது வெறும் கவர் பண்ணி சும்மா செல்ஃபில் வச்சுருவேன், கட்டப்பைக்குள்ள வச்சுருவேன். அப்புறம் அவ்வளோ புத்தகத்தையும் அவ்வளோ சூப்பராக அப்படி வச்சுருந்தாரு. அது எனக்கு ரொம்ப சரி, நான் எப்படி மனுஷன் பாதுகாக்கிறாரு. அந்த பொக்கிஷத்தை புத்தகங்கள் வாசிக்கிற அந்த சின்ன சின்ன சேமிப்பாக கருதி சேமிச்சுக்கிறாங்களா, அது மாதிரி பொக்கிஷங்கள் சேர்க்குற மனிதர்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படிங்கிறக்காக தான் பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு 100 புத்தகங்கள் இருக்குது, வேணுங்கிறவங்க கான்டாக்ட் பண்ணுங்கள். இப்போ புத்தகங்கள் பார்த்துடலாம், தொடங்கிடலாம். ஸோ இந்த மாதத்தில் முதல்ல வாசித்த புத்தகம் கடலோடியின் கம்போடியா நினைவுகள். பழனியப்பா பிரதர் சொல்லிட்டு இருக்காங்க. கடலோடி அப்படிங்கிறது நரசையா, அவர் தான். அவருடைய கடலோடி அப்படிங்கிற புத்தகம் கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷத்துக்கு முன்னாடி நினைக்கிறேன், காலேஜ் படிக்கும்போது அப்போ வாசித்தது கடலோடி. ரொம்ப எனக்கு பர்சனலி ஃபேவரட், மனதுக்கு ஒரு கனெக்ட் பண்ணக்கூடிய விதத்தில் நிறைய இடங்களில் இருந்துச்சு. அப்போ எனக்கு எழுத்தாளர் தெரியாது, பப்ளிகேஷன்லாம் தெரியாது. நல்ல புக்கு அப்படின்னா காலேஜ் லைப்ரரி எடுத்து படிக்கிறோம், எடுத்துகிட்டு அப்படியே வச்சாச்சு, ஓகே அப்படின்னு. ஆனால் நான் சில புத்தகம்லாம் ஜெராக்ஸ் போட்டிருப்பேன். நீங்கள் நம்ம புக் செல்ஃப் வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும்.
சில புத்தகங்கள் அப்போதைக்கு எனக்கு வாங்க தெரியாதுங்கிறனால அதை ஜெராக்ஸ் பண்ணி வச்சுக்குவேன். பட் இந்த கடலோடியை வந்து நான் ஜெராக்ஸ் பண்ணிலாம் வைக்கல. அது பார்த்தேன், வாச்சேன், மனசுக்கு பிடிச்சிருந்துச்சி, ஏதோ ஒரு சம்திங் அதை நான் மிஸ் பண்ணிட்டேன்னு சொல்லலாம். அதற்கு பிறகு இப்போ 25, 24, 23 2023 ஈரோடு புத்தகத்துலலாம் அந்த புத்தகத்தை நான் பார்க்குறேன். கடலோடி பார்த்துட்டு வீடியோ எடுக்கும்போது பார்த்துட்டு திரும்பி வந்து வாங்கன்னு நினைக்கிறேன், மறந்துட்டேன் திருப்பி. அப்போ வீடியோவில் கூட சொன்னேன், ஏன்னா நான் நிறையா புத்தகங்கள் அப்படி வீடியோ எடுக்கும்போது பார்த்து திரும்பி வந்து வாங்கணும்னு நினப்பேன், ஆனால் மறந்துடுவேன். அப்புறம் வீடியோலேயே சொல்லுவேன், அதை குறிச்சிக்கிட்டு நம்ம நண்பர்கள் நிறைய பேர் புத்தகத்தை வாங்கி அனுப்புவீங்க. அப்படி தான் எனக்கு கடலோடி புத்தகமும் வந்து ஈரோட்லேருந்து அனுமதி வாங்கி அனுப்பி வச்சாங்க. எனக்கு ரொம்ப மனசு சந்தோஷமாக இருந்துச்சு. ஸோ அப்படி அந்த நரசையனை எனக்கு பிடிக்கும். அவருடைய ஒரு புத்தகம் கம்போடியா நினைவுகள். இது வந்து ஒரு மேலோட்டமாக பார்க்க ஒரு பயண கட்டுரை அப்படிங்கிற மாதிரி தெரியலாம். ஆனால் இது வந்து துல்லியமாக சொல்லணும் அப்படின்னா பணி அனுபவ கட்டுரை அப்படின்னு தான் சொல்லலாம். பயண கட்டுரைங்கிறதை காட்டிலும் பணி அனுபவ கட்டுரை. ஏன்னா அவர் ஒரு பணி சார்ந்தான் போகிறார், ஒரு தொழில் சார்ந்தான் கம்போடியாவுக்கு போகிறாரு. ஏன்னா இப்போ நம்ம யானைகளின் கடைசி தேசம்ல வந்து ராஜேந்திரன் ஐஏஎஸ் அவர் போயிருப்பார், வந்து கம்போடியா போயிருப்பார். அவர்லாம் தாய்லாந்து போயிருப்பார். அவர்லாம் போகிறார் அப்படின்னு பார்த்தோன்னா அது ஒரு அவருடைய விருப்பத்தின் பேரில் இந்த இடங்களை போய் பார்க்கணும் அப்படின்னு போகிறார். தொழில் சார்ந்து கிடையாது. பட் நரசையாவை பொறுத்தவரையும் ஒரு தொழில் ரீதியாக தான் கம்போடியாவுக்கு போகிறாரு. ஸோ இந்த புத்தகத்தை பற்றி தனி வீடியோ நான் டீட்டெயிலாக சொல்கிறேன் அதெல்லாமே. ஸோ அப்படி அவர் போயிட்டு வந்த தொழில் சார்ந்த அனுபவங்களும் கம்போடியாவை குறித்த அனுபவங்கள் இரண்டும் இணைந்ததான் அந்த புத்தகம். ஸோ இந்த புத்தகத்தை வாசிச்சுட்டு முடிச்சுட்டு அதற்கு பிறகு இந்த மாதத்தில் இன்னொரு புத்தகம் வாசித்தேன். ரெண்டுக்கும் பயங்கர கனெக்ஷன், ஒரு கோ இன்சிடென்ட்ஸ்னு சொல்லலாம். அந்த புத்தகத்தை பற்றி அடுத்து பார்ப்போம். அடுத்ததாக நண்பர் ஏகரசி தினேஷ் அவர்கள் எழுதிய கூடாரம் மறுத்த கல்யாணம். ஏன்னா அவருடைய முதல் சிறுகதை தொகுப்பு இடர்களையாய் நம்ம சேனலில் அதில் நிறையா கதைகள் சொல்லியிருக்கேன். அதற்கு பிறகு அவரை நான் அந்த ஆல்டிஸ் எழுத்தாளர்கள்னு உருவாக்கணும்னு சொல்லி சேனலில் கூட சில சமயம் சொல்லியிருக்கேன். இதில் பெருமையாக நான் ஏகரசி தினேஷ் அவர்களையும் சொல்லுவேன். ஏன்னா அவர் இடர்களையாக எழுதி முடிச்சதுக்கு பிறகு அடுத்து நிறையா பத்திரிகையில் எழுதி நிறையா ப்ரைஸ் வாங்கி இருந்தார். அப்போ நான் சொன்னேன், இந்த மாதிரி ஹவுரா பதிப்பகம் கொஞ்சம் இப்போ புது எழுத்தாளர் தேடிக்கிருக்காங்க, ட்ரை பண்ணி பார்க்குறீங்களான்னு. ட்ரை பண்ணார். அதில் தான் பிசி கூடாரம் மறுத்த கல்யாணம் 2 புத்தகமே அதில் ரிலீஸ் ஆனிச்சு. ஹவுரா பதிப்பு குழுமத்தோட எம்ஜே பப்ளிகேஷன் ஹவுஸ் அது வழியாக வந்துச்சு. இது வந்து நான் பிசி தான் ஃபஸ்ட்டு எடுத்து படித்து பார்த்தேன். படிச்சுட்டு அதை பற்றி வீடியோலாம் போட்டால் சேனலில். இது ரொம்ப நாள் கழிச்சு சரி கூடாரம் மறுத்த கல்யாணம் எடுப்பேன், ஏன்னா அட்டைப்படத்துலேருந்து இது எல்லாமே இதுதான் எனக்கு ரொம்ப இம்ப்ரெஸ்ஸாக இருந்துச்சு. சரி இதை வாசிக்கணும் அப்படின்னு வாசித்து பார்க்கும்போது அந்த முதல் கதை இதனால் 3 கதைகள் நிறைந்தது. கூடாரம் மறுத்த கல்யாணங்கிறது இந்த டைட்டிலே ரொம்ப அழகான டைட்டில். ஏன்னா அந்த கூடாரம் மறுத்த கல்யாணம்னு உள்ள ஒரு கதை கிடையாது. 3 கதைகளோட தலைப்புலேருந்தும் ஒரு வார்த்தையை எடுத்து இந்த கூடாரம் மறுத்த கல்யாணம்னு கொண்டு வந்திருக்காரு. நான் தனி வீடியோவில் அந்த கதைகளை பற்றி சொல்கிறேன். அதில் இந்த முதல் கதையை படிக்கும்போது உண்மையில் நான் நினச்சது, என்ன ரொம்ப சுமாராக இருக்குது, ஒன்றும் இல்லையே. முதல்ல ஏகரசி தினேஷ் இது வரையும் நம்மளை ஏமாத்தினதில்ல, எப்படி இப்போ இந்த முறை ஏமாத்திட்டாரு. ஏன்னா பிசி தொகுப்பு படிக்கும் போதும் 1-2 கதைகள் சின்ன கதையில் ஏமாற்ற முடிஞ்சாலும் பெரிய கதையெல்லாம் சூப்பராக இருக்கும். இது சொதப்பிருச்சு அப்படின்னு தான் நினச்சேன். அப்புறம் அடுத்த 2 கதை படித்தேன் பாருங்கள், உண்மையிலே அப்படி மிரண்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லலாம். இன்னமும் மூளைக்குள்ளேயே ஓடிக்கிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த 2வது கதையில் உள்ள ஒரு கவிதை, நான் அதை பற்றி தனியாக சொல்கிறேன். ஸோ இது மாதிரி இந்த 2வது புத்தகம் 3 குறுங்கதைகள்னு சொல்லலாம். அடுத்தது ஜெயமோகன் அவருடைய உரையாடும் காந்தி. கரெக்டாக இப்போ 2-3 நாளைக்குள்ள அந்த நண்பர் ஒருத்தர் கமெண்ட் பண்ணியிருந்தார், ஏன் ஜெயமோகன் புத்தகத்தை பற்றி நீங்கள் பேசுகிறதே இல்லைன்னு. சொல்லப்போனால் சேனலில் 5-6 வீடியோவுக்கு மேலே ஜெயமோகன் கதைகள் தான் இருக்குன்னு நினைக்கிறேன். நானும் வருஷத்துக்கு 2வது எப்படியும் வாசிச்சிருவேன். ஸோ அந்த வகையில் உரையாடும் காந்தி, காந்தி குறித்த விமர்சனங்களுக்கு ஜெயமோகனுடைய எதிர்வினை அப்படின்னு சொல்லலாம். ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நான் ஒரு காந்தி ஃபேன், பல நேரங்களில் சேனலில் சொல்லியிருப்பேன். இங்கே காந்தி வந்து பலருக்கும் பிடிக்காது. ஒரு 10 பேரை கூப்பிட்டு காந்தியை பிடிக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா 8 பேருக்கு பிடிக்காதுன்னே சொல்லலாம். ஒரு 2 பேர் தான் போனால் போகுது, பிடிக்குதா இல்லை ஏதோ போயிட்டு போகிறாரு அப்படிங்கலாம் சொல்லுவாங்க. இது எவ்வளோ பெரிய ஒரு அவமானம்னு நம்ம நினச்சி பார்க்கணும். இந்தியாவின் தேசப்பிதா, இந்த இந்தியாவுக்கு வெளியில் அவரை ஒவ்வொருத்தரும் கொண்டாடிட்டு இருக்காங்க. ஆனால் இந்தியாவுக்குள் இப்போவே கமெண்ட்ஸில் எத்தனை பேர் கழிவு தவறுவையும் தெரியாது. அவரை பிடிக்காதவர்கள் அதிகம். ஏன்னா அந்த அளவுக்கு அவரை பற்றி நெகட்டிவான ஏகப்பட்ட விமர்சனங்கள் திணிக்கப்படுது. அதாவது காந்தியை பற்றி தப்பு சொல்லாதீங்கன்னு சொல்ல வரல, ஜெயமோகனும் அதான் சொல்கிறார். அவரை பற்றி தப்பு இல்லை, அவரை உத்தமமானன்னு சொல்லணும் இல்லை. ஆனால் அவரின் மீது கட்டமைக்கப்பட்டிருக்க இத்தனை வெறுப்புக்கு அது அவசியமற்றது. ஏன்னா காந்தியை பிடிக்காத பல பேருக்கும் ஏன்னு கேட்டேன்னா அவங்க வாத்தியாரே சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸ்கூல் படிக்கும்போது எங்கள் சார் சொல்லியிருக்காரு காந்தி எப்படிப்பட்டவர் தெரியுமா அப்படின்லாம் விலாவரியாலாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. அது ஒவ்வொன்றுக்கு பின்னும் ஒரு பின்புலம் இருந்திருக்கு. அந்த அந்த கருத்துக்கள் உருவாக்கத்துக்கு பின்னாடி ஜாதிய பின்புலங்கள், மத ரீதியான பின்புலங்கள், வர்க்க ரீதியான பின்புலங்கள், அந்த ஐடியாலஜிஸ் ரீதியான பின்புலங்கள் அப்படின்னு காந்திக்கு எதிரான கருத்துக்களை அவ்வளோ பேரும் கட்டமைக்கிறாங்க.
ஸோ அதனாலேயே வந்துட்டு காந்தி இன்னைக்கு 10ல் 8 பேருக்கு பிடிக்காதவராக இருக்கார். அதை குறித்த எதிர்வினைகள் அந்த மாதிரி கேட்குற கேள்விகளுக்கான ஜெயமோகனுடைய உரைன்னு சொல்லலாம். ஏன்னா எனக்கு எப்போதுமே காந்தியை பற்றி பேசும்போது கொஞ்சம் தயக்கமாக இருக்கும். நம்ம அவருக்காக இன்னும் வாதாடுற மாதிரி இருக்குமே. அவரை பற்றி நீங்கள் வாசிங்க, சத்திய சோதனை வாசிங்க, இந்த மாதிரி புத்தகங்கள் எடுத்து வாசிங்க. கண்டிப்பாக விமர்சனங்கள் இருக்கலாம். ஆனால் 10க்கு 8 ரேஷியோவில் பிடிக்காதவங்க இருக்கக்கூடாது. 10க்கு 2 வேணால் பிடிக்காதவங்க இருக்கலாம். 8 பேருக்கு பிடித்தமான ஒரு மனிதர் தான் காந்தி. அவரை முழுவதுமாக வாசிங்கன்னா. அடுத்த புத்தகம் 4வது புத்தகம் கையில் இல்லை. ஏன்னு சொன்னால் பல்லவர் வரலாறு மன்னர் மன்னன் அவர்கள் எழுதியது. வாங்கி நம்ம புத்தகத்துறையில் வாங்கி அனுப்பி வச்ச புத்தகம்னு சொல்லலாம். நம்ம நண்பர்கள் கேட்டது ராம்நாடு புத்தகத்துறையில் வாங்கினேன். ராம்நாடுலேருந்து வர்ற வழி, திருப்பி கடலூர் போயிட்டு வர்ற வழி எல்லாத்துலேயும் வாட்ச் முடித்து அவருக்கு பார்சல் போட்டேன். நேரம் அவர் வீட்டுக்கு பார்சல் போயிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி மேபி நிறைய பேர் பார்க்க இருக்கலாம், இவன் ஏன் புத்தகத்தை வாங்கி அனுப்புகிறான், எல்லாருக்கும் எதுவும் பெனிஃபிட் இருக்குமோ. இதுதான் எனக்கு பெனிஃபிட்டு. நிறையா தெரியாத புத்தகங்களை நான் தெரிஞ்சுக்க முடியுது. அந்த புத்தகங்களை இந்த மாதிரி சின்ன சின்ன வாய்ப்பு கிடைக்கும்போது நான் முடிஞ்சால் வாச்சிருவேன். போன வருடம் பார்த்தோன்னா யூதாஸின் நற்செய்தி திருப்பூர் புத்தகத்துறையில் வாங்கிட்டு வர்ற வழியில் வாச்சாச்சு. ஏன்னா நான் கேஆர் மீராவோட மீரா சார் தான் முதல்ல வாங்கி வச்சுருந்தேன். ஆனால் நான் வாசித்ததுன்னு பார்த்தோன்னா யூதாஸின் நற்செய்தி. அந்த புத்தகம் அவ்வளோ பிடிச்சி போய் நான் அவர் கொடுக்க கூட கிடையாது. நானே வச்சுக்கிறேன் சார், நீங்கள் என்னொன்று வாங்கிக்கிங்க அப்படின்ட்டேன். ஸோ அந்த மாதிரி புதிய எழுத்தாளர்களை குறித்த அறிமுகம், புதிய புத்தகங்களை குறித்த அறிமுகம். இந்த வருடம் கூட தோப்பில் முகமது மீரானுடைய ஒரு சிறுகதை வாச்சேன். அப்படி வர்ற வழியில் ட்ராவலில் அது தனி வீடியோ நான் போடுறேன். ஸோ இதுதான் என்ன புக்கு வாங்கி கொடுக்குறீங்க, உனக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா இதுதான் பெனிஃபிட். புதிய புத்தகங்களை குறித்த அறிமுகம். புத்தகத்தை இங்கிட்டு வாங்கிக்கிட்டு கொடுக்குறதுக்குள்ள ஒரு புத்தகத்தை வாட்சி முடிச்சிருவேன். இது ஒருவேளை இது ஒரு பிஸ்னஸ் ட்ரிக்காக இருந்ததில்ல, அப்படிலாம் கிடையாது. ஒரு சின்ன ஆசை தான், நல்லா இருக்கும்போது வாட்சி ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு. அடுத்தது அந்த புத்தகம் ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதில் பார்த்தோன்னா அந்த பல்லவருடைய தோற்றத்தை குறித்து போகும்போது எழுத்தாளர் மன்னர் வந்துட்டு கம்போடியாவுக்கு போகிறார். அவருடைய தோற்றத்தை பற்றி சொல்லும்போது அந்த புத்தகத்துக்குள்ளே நரசையா அப்படி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கம்போடிய நினைவுகள். இந்த புத்தகத்தை குறித்து பல்லவர் வரலாறு மன்னர் எழுதிய பல்லவர் வரலாறுல நிறைய இடத்துல ரெஃபரன்ஸ் குறிச்சிருக்காரு. கரெக்டாக இதே மாதம் நான் இதை படித்தேன். இதை படிக்கும்போது அந்த புத்தகத்தை வாசிப்பேன்னு எனக்கு தெரியாது. அதுக்குள்ளே இந்த புத்தகத்தை பற்றி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு தெரியாது. ஆனால் இதெல்லாம் தாண்டி ஒரு கனெக்ஷன் தான் சேர்த்துருக்கேன். அப்படி ஒரு ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. அடுத்தது எண்டேமுரி வீரேந்திரநாத் அவருடைய சாகர சங்கமம். ஏற்கனவே எண்டேமுரி வீரேந்திரநாத்தோட பனிமலை மஞ்சு பர்வதம் அப்படிங்கிற ஒரு குடும்ப நாவல் குறித்து சேனலில் வீடியோ இருக்கும். சாகர சங்கமம் அப்படி தான். இந்த மாதம் எடுத்த புத்தகங்கள் எல்லாமே பெரும்பாலும் ஒரு புத்தகத்தை எடுத்தனா ஒரு 2 நாள் 3 நாளில் முடிச்சிருப்பேன். ஸோ இந்த 5 புத்தகத்தை செய்தோம்னா வாட்ச நாட்கள் ஒரு 10லேருந்து 12 நாட்கள் தான் இருக்கும். மீதி நாள் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன்னு நினைக்கிறேன். ஏன்னா மீதி நாள் பெரும்பாலும் இந்த நண்பருக்காக அவருடைய புத்தகங்கள் வாங்கி லிஸ்ட்டு வாங்கி மித்தவங்கள்ட்ட ரேட்டு கேட்டு சொல்கிறது இதிலே நேரம் ஓடிருச்சு எனக்கு. ஸோ இந்த சாகர சங்கமம் பொறுத்தவரையும் வழக்கம் போல் எண்டேமுரி வீரேந்திரநாத் ஒரு சிம்பிளான குடும்ப கதை எடுத்திருக்காரு. அதை புக்கை கையை விட்டு இறக்க முடியல. சஸ்பென்ஸை போட்டு ட்விஸ்ட்டு டேர்னை போட்டு என்ன குடும்ப கதையில் மனுஷன் எந்த பதவி பண்ணியிருக்காரு அப்படிங்கிற அளவுக்கு ஃபென்டாஸ்டிக்காக பண்ணியிருக்காரு. அவருடைய ஃபேன் ஆகிட்டேன்னு சொல்லலாம். முதல் கதை பனிமலை படிக்கும்போது ஓகே மனசுக்குள்ளே வச்சுக்கிறோன்னு நினச்சேன். சாகர சங்கமம் படிக்கும்போது இனி லைப்ரரியில், ஏன்னா இந்த புத்தகம் லைப்ரரியில் எடுத்தது தான் எண்டேமுரி வீரேந்திரநாத், இனி லைப்ரரியிலேருந்து எடுத்து படிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கேன். ஸோ இதான் இந்த மாதம் வாசித்த 5 புத்தகங்கள். கடலோடியின் கம்போடிய நினைவுகள் நரசையா அவர்கள் எழுதினது. ஏகரசி தினேஷோட கூடாரம் மறுத்த கல்யாணம் பிரமாதமான ஒரு குறுங்கதைகள். அடுத்து உரையாடும் காந்தி ஜெயமோகன் அவர்கள் எழுதியது. இது விஷ்ணுபுரம் பதிப்பம் கிடையாது, தன்னரம் அவங்களுடைய பதிப்பம் தான். அடுத்தது பல்லவர் வரலாறு பயிற்று பதிப்பகம் மன்னர் மன்னன் அவர்கள் எழுதியது, சூப்பராக இருந்துச்சு. அடுத்து சாகர சங்கமம் எண்டேமுரி வீரேந்திரநாத் எழுதியது, ஒரு குடும்ப நாவல் பிரமாதமாக இருந்துச்சுன்னு சொல்லலாம். ஸோ இது இந்த மாதத்தில் வாசித்த 5 புத்தகங்கள் மற்றும் ஒரு அருமையான புத்தக திருவிழா நினைவோடையும் நண்பர்களை சந்தித்த நினைவோடையும் இந்த மாதம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. மறுபடியும் அடுத்த மாதம் ஏப்ரல் எப்படி இருக்க போகுதுங்கிறத அடுத்த மாத வீடியோவில் பார்ப்போம். தொடர்ச்சியாக சேனலில் பாருங்கள், உங்கள் நண்பர்கள்ட்ட சேனலை கொண்டு போய் சேருங்க. புத்தகங்கள் இன்னும் நிறையா வாங்கி அனுப்பி வைக்கனாலும் சேனலுக்கு ஸ்பான்சர் பண்ணுறதுனாலும் கான்டாக்ட் பண்ணுங்கள். புத்தகங்கள் மற்றும் புத்தக திருவிழா குறித்த அப்டேட்டுக்கு சேனலை ஃபாலோ பண்ணிங்க. தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.